என்னென்ன இது புது பழக்கம்? நீங்க ஒயின் ஷாப் பக்கம் தண்ணி அடிச்சா எங்க நாங்க ஆட்டோ போட்டு குடிச்சிட போறோம்னு பயந்துகிட்டு இப்படி குடோன்ல ஒளிஞ்சுக்கு நடிச்சிருக்கீங்க. மனசே சரியில்லை அழகரு. ஊதி உன் மூஞ்சிதான் சரியில்லைன்னு பார்த்தா கழுத உன் மனசும் சரியில்லையா? உன்ட்ட என்னடா சரியா இருக்கு? அது இல்லடா, வீட்டுக்கு போன பொம்பளைக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி கேவலமா பேசுறாங்க தெரியுமா? குடிச்சிட்டு உன் வீட்டுக்கு போகாம பக்கத்து வீட்டுக்கு போனா அடிக்காம என்னடா பண்ணுவாங்க? அவ வீட்டு பக்கத்து வீடு உன் வீடு தான்டா. முதல்ல வீட்டை மாத்து இல்ல ஒண்டாட்டிய மாத்து. சித்தா, யாருகிட்ட என்ன பேசுற நீ? பரமரை பத்தி கதிர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். டைலாக் பேசும்போது கான்சென்ட்ரேஷன் இருக்கு நாளைக்கு. சித்தா, கதிர் அண்ணன் மட்டும் இல்லனா நாமெல்லாம் எங்க இருப்போம்? அவர் வீட்டுல அவர் சம்சாரத்து கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம். பேசுங்கடா, நல்லா பேசுங்க. பாத்தியாடா, ஏதோ ஒண்டாட்டிட்ட பேசினா கதிரனை வெட்டிடுவாரு குத்திடுவாருன்னா இப்ப அவரே நல்லா பேசுறாரு பாரு. அந்த மனசு வரணும்டா. ரொம்ப தேங்க்ஸ். கிடைக்கிறத 10 நிமிஷம், அப்ப போய் விளையாடி நாங்க டைம் வேஸ்ட் பண்றோமா? என் எதிரில நின்னு பேச பயந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு என்கிட்டயே எக்கு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அதான்டா, பதவி போனா எல்லாம் போயிருன்னு சொல்லுவாங்க. எல்லாம் போனாலும் ஒண்டியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் மட்டும் போவாதே. பரமா, வாய முடின்னு சும்மா இருக்கியா? அண்ணே, இப்ப என்னன்னு ஆயிப்போச்சு? சிப்ஸ் ஆகி போச்சு. ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வரியா? அண்ணனே சோகத்துல இருக்கிறாரு, நீ சொரிஞ்சு விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு பாக்குறியா? அண்ணே, இது வரைக்கும் நீங்க இப்படி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லன்னு. அப்ப அவன் காமெடி பண்ணி மட்டும் நீ பாத்துருக்கியா? 25 டேக் வாங்கினாலும் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம எக்ஸ்ட்ரா 2 வடை வாங்கி சாப்பிடுவான். அவனும் ஃபீல் பண்ணாங்கிற அவங்க கூட சாகவாசம் வச்சுக்கிறது நம்ம தான்டா ஃபீல் பண்ணோம். ஏண்டா, ஊருக்குள்ள எவனும் சிக்கலன்னு என்கிட்ட வந்து லந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? போகடா. ஏண்டா அண்ணனுக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்கிறீங்க? அண்ணனை பாருங்கடா, அப்செட் ஆயிட்டாரு. ஆமா, அண்ணன் அப்படியே ஹைவேஸ்ல லாரி ஓட்டுறாரு, அப்செட் ஆகுறதுக்கு. போடா, இருமுடி கட்டுன டைம் ஆகுதுடா. சும்மா இருடா. அண்ணன், எந்த விஷயமா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குடா பரமா. ஒரு நாளைக்கு உன் காசுல வாங்கி குடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குதுங்கிறியே, தினமும் அடுத்தவன் காசுல வாங்கி குடிக்கிறியே, அப்ப அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? ஏய், என்ன கொஞ்சம் பேச விடுங்கடா. யாரும் அந்த பழனிசாமி எங்க அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய மாவட்ட செயலாளர் சீட்டு அவனுக்கு போயிருச்சு. இதுவே எங்க அண்ணனுக்கு கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கு தெரியுமா? உன்ன மாதிரி பழனிசாமி தம்பி எங்களை மாதிரி 3 பேரை கூப்பிட்டு இதே மாதிரி குடிச்சிட்டு மொக்க போட்டு இருந்தா. என்னடா விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கிற? எங்க அண்ணனுக்கு மட்டும் அந்த பதவி கிடைச்சிருந்தா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாரு தெரியுமா? உங்களுக்கு அழகா கிராப் வெட்டி சேவிங் பண்ணி அக்களுக்கு பவுடர் எல்லாம் பூசி என்னெல்லாம் செஞ்சிருப்பாரு தெரியுமா? என்னென்ன எல்லாரும் பதவிக்கு வந்தா மத்தவங்களுக்கு தான் மொட்டை அடிப்பானுங்க. உங்க அண்ணன் என்னடானா வித்தியாசமா கிராப் வெட்டி சேவிங் பண்ணி அக்கல்ல பவுடர் எல்லாம் அடிப்பாருங்கிறீங்க. அவன் ஒரு அரை லூசப்பா. அப்படித்தான் லூசு தனமா ஏதாவது பண்ணுவான். அந்த லூசுக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா. அண்ணே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளைக்கே அந்த பழனிசாமி செத்துட்டான்னு ஊரு முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. ஆமாடா, இப்படிதான் போன தடவை உங்க பேச்ச கேட்டு போஸ்ட் அடிச்சு ஓட்டினேன். ஆனா அவன் சாகாம ஊருக்குள்ள தெரிஞ்சிட்டு இருந்தான். மறுபடியும் இவன் சாகலன்னு திருப்பி 1000 போஸ்ட் அடிச்சு ஓட்டினேன். உங்களால 5000 ரூபாய் போஸ்டர் செலவானதாடா மிச்சம். போன தடவை ஏதோ தப்பு நடந்து போச்சு. இந்த தடவை பாருங்க, அவன் கொடல உரிமை உங்களுக்கு மாலை போடுறேன். ஆமாடா, நீ எனக்கு மாலையை போட்டு போயிருவேன். எவன்டா 48 நாள் விரதம் இருக்கிறது? நம்மளால குடிக்காமல இருக்க முடியாது. இதுக்கு மேல நீ பேசுறதை கேட்டு நாங்க இங்க இருக்க முடியாது. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். அது என்ன பின்னாடி